ஹாய் டு ஆல், நான் உங்கள் நண்பன் விக்னேஷ் பேசுகிறேன். ராகவா சார் நாளே நம்மளுக்கு எல்லாருக்குமே என்ன தெரியும்னா, காஞ்சனா படம்னாலே நம்மளுக்கு என்ன தெரியுமா, திகில், பயம், பேய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிகாஸ் அந்த படத்தில் தாங்க சும்மா பேயெல்லாம் காட்டி நம்மளுக்கு வந்து உடம்பெல்லாம் சிலுக்க வச்சுருப்பாங்க, பயமே காட்டியிருப்பாங்க. நம்ம பேயை பார்த்து பயப்படாதவங்க கூட அந்த படத்தை பார்த்து இதுதான் பேயா, ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு அந்த பேய் வர சீனெல்லாம் பார்த்துருப்போம். அப்படி நிறைய பேரை வந்து பயமூத்துன நிறைய விஷயத்த பண்ண காஞ்சனா 1, 2, 3 இந்த மாதிரி 3 பார்ட் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த 3மே வந்து நல்லா ஹிட் ஆச்சு. இப்போ காஞ்சனா படத்தோட பார்ட் 4 இருக்குல்ல, அதை வந்து எடுக்க போகிறாங்க சொல்லி நியூஸ் கிடச்சிருக்கு. என்னடா பார்ட் 4 அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆமாங்க, பார்ட் 4. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தோம்னா 100 கோடின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னங்கடா 100 கோடி அப்படின்ட்டு நானே ஷாக் ஆகினேன். பிகாஸ் அந்த படத்தோட கலெக்ஷனே வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இந்த மாதிரி இந்த பார்ட் எல்லா சீரிஸ் எடுக்கும்போது கடைசியாக எனக்கு தெரிஞ்ச பார்ட் 3 நினைக்கிறேன். அந்த படத்தோட கலெக்ஷனே கிட்டத்தட்ட 100 கோடி கிட்ட தொட்டுச்சுன்னு சொல்லி நியூஸ் கன்ஃபார்ம் ஆச்சு. அண்ட் இந்த படமே 100 கோடி வச்சு எடுக்கிறாங்கன்னா அப்படின்னா இந்த படத்தில் எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ராகவன் சார் வந்து அந்த விஷுவலைசேஷனாக எப்படி வைப்பார், சிஜி எஃபெக்ட்னா எப்படி வைப்பார், அந்த பேயை காட்டுற விதம்லாம் இன்னும் கொஞ்சம் எப்படி அட்வான்ஸாக வைப்பார் சொல்லி என்னால் இப்போயே வந்து நினச்சி பார்க்க முடியல. பிகாஸ் 3 பாட்டுமே வந்து வச்சு சும்மா நம்மளை வேறு மாதிரி செஞ்சு எடுத்துட்டாரு. நம்மளுக்கு பேய் பயத்தையே காட்டி நம்மளே ஓட விட்டார். ஐயோ இப்படிலாம் படத்தெல்லாம் காட்டிடாதீங்க, பேயை பார்க்க முடியலன்ட்டு நம்மளே பயந்து ஓடணும். அப்படி இருக்கும்போது பார்ட் 4 வந்து 100 கோடியில் எடுக்க போகிற சொல்லி நியூஸ் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக பார்ப்போம். இப்போ வந்து அவர் வந்து கால பைரவா சொல்லி படத்தை வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம லோகேஷ் கனகராஜ் சாரோட டைரக்ஷனில் வந்து பென்ஸ் படத்தை நடிக்க போகிறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காஞ்சனா படத்தோட பார்ட் 4 இருக்குல்ல, அதை கண்டினியூ பண்ண போகிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. கண்டிப்பாக பார்ப்போம். இந்த படத்தை பற்றி வேறு ஏதாச்சும் அப்டேட் கிடச்சிச்சுன்னு நான் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்குறேன். இதை தாண்டி நம்ம சேனலில் எல்லா ஆக்ட்ரஸை பற்றி ஒரு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டே டியூன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். பாய்.